இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் நாம் எப்படி சொசைட்டிக்கு உள்ள நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்து அறியாதவர்கள் மத்தியில் இந்த உலகத்தில் நம்ம சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது, அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் நம்ம கூட சுற்றி திரிந்தார். ஒரு காலகட்டத்தில் 2025 வருஷத்துக்கு முன்பாக அவர் சுற்றி திரிந்தப்போ எப்படி வாழ்ந்தார், அதை குறித்து பைபிளில் அநேக இடத்துல சொல்லியிருக்கு. அப்போ நாம் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம், இயேசு கிறிஸ்து எந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார், அதை நம்ம அறிந்திருக்கணும் வசனத்தின் மூலியமாக. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை ஓட்டம் 80 வருஷம். இதில் நம்ம சொசைட்டியோட இருக்கிறது எப்படி, எந்த மாதிரி ஆளுகளோட நம்ம பழகிக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட தருணத்தில் போயிட்டுருக்கு, இயேசு கிறிஸ்துவின் அடிச்சு விடுகளுக்கு பேக்கில் தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கான்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ். ஏன்னா இது அநேக நாட்கள் நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, நிறைய காரியங்கள் பைபிள் படிக்கும்போது நமக்கு தெரியுது, எனக்கும் தெரியுது, வித்தியாசங்கள் தெரிகிறது. நானும் மாறதான் ட்ரை பண்ணுறேன், மேக்ஸிமம் மாறிக்கொண்டு இருக்கிறேன். அதுபோல் நிறைய பேர் செய்துகிட்டு இருப்பீங்க. இப்போ பேசுகிற நான் மட்டும் அப்படி இல்லை, நிறைய பேர் இந்த மாதிரி செய்துட்டு இருக்கிறீங்க. பட் இந்த நேரத்தில் அதை குறித்து மட்டும் எனக்கு கொஞ்சம் பேசணும்னு எனக்கு தோணுச்சு. நான் வசனம் படித்து கொண்டிருக்க நேரம் பேசின காரியங்களை நான் பேசுகிறேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் தொட்ட சில காரியங்களை தான் நான் இங்கே ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். இதில் லூக்கா 15ஆம் அதிகாரம் 1-2, லூக்கா 15:1-2 இதில் பார்த்தீங்கன்னா, சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் சேர்ந்தார்கள். ஆயக்காரரும் பாவிகளும் வசனத்தை கேட்கும்படியாக அற்புதம் அடையாளம் வேணும்னு சொன்னவங்க அவர்கிட்ட வந்தாங்க. அப்போ இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இயேசு கிறிஸ்துக்கு கிட்ட வந்தவங்க ஆயக்காரரும் பாவிகளும். அப்போ அவரை சுற்றி எப்போவுமே ஒரு ஒரு கேதரிங் இருந்துகிட்டே இருந்து. யாருன்னா டாக்ஸ் கலெக்டர்ஸும் பாவிகளும். ஏன்னா இந்த 2 பேரை தான் அந்த காலகட்டத்தில் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். இன்னும் சொல்ல, ஒதுக்கி வைக்கிறதுனா சொசைட்டிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாததுபடி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஜனங்கள். அவங்க பாட்டு கொண்டு ஒருவேளை அவங்க இந்த பாவிகள்னு சொல்கிறது பல ஏற்பாடு காலத்தில் வசனத்தின் மூலியமாக முத்திரை போடப்பட்டவர்கள். அப்போ அவங்க வாழ்க்கை அந்த சொசைட்டியோட வாழ்றது யாருக்கும் கூட பேச முடியாது, ஒட்டு உறவோடு இருக்க முடியாது. ஏன்னா சகையின் வாழ்க்கையை பார்த்தீங்க, அவன் ஆயக்காரனாக இருந்தான், ஒளித்து இருந்து தான் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும். அவன் அப்படி நினச்சிட்டு இருந்தான். ஒளித்திருந்தான் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும், நேராக போய் விழுந்துட முடியாது. நியாயசாஸ்திரத்துக்கு முன்பாகவோ இல்லாட்டா அந்த காலகட்டத்தில் யூதர்களுக்கு முன்பாக பெரிய பெரிய போஸ்டில் இருக்கிறவங்களுக்கு முன்பாக நியாயப்பிரமாணத்தின்படி ஜீவிக்கிற பிரைஸ்டுக்கு முன்னாக இந்த பாவின் முத்திரை குத்துறவங்க ஃப்ரெண்டில் போய் விட முடியாது. அது அந்த காலகட்டத்தில் உள்ள ஒரு நியமம். அப்போ சட்டம், அந்த சட்டத்தின்படியாக தான் இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து இருந்தப்போ என்ன பாவிகள் மத்தியிலையும் ஆயக்காரர்களும் யாரை தேடி வந்தாங்க, இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்கும்படியாக. இன்னும் ஆழமாக சொல்ல போனால், அவங்களுக்கு பொண்ணுக்கோ பொருளுக்கோ இல்லைன்னா உலக ஆசை பாசங்களுக்கு எல்லாம் ஒரு பஞ்சம் கிடையாது. அவங்களுக்கு ஒன்று அவங்க சொசைட்டிலேருந்து அவங்கள நீக்கப்பட்டு வைத்திருக்கிறாங்க, மாற்றப்பட்டு வைத்திருக்கிறாங்க. அவங்கள குறித்து வெளியில் பேசுகிற விதங்களே வேற, அவங்க கூட பழகிற விதங்களே வேற. அப்படிப்பட்டவங்க இயேசு கிறிஸ்துவ வசனத்தை கேட்கும்படியாக வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, இயேசு கிறிஸ்துவின் வசனம் தான் என்னை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. நான் எதிரே குறைபட்டிருக்கிறோனோ அதை அறிகிறதுக்கு ஒரு வழி என்ன, இயேசு கிறிஸ்துவின் வசனம். நம்முடைய வாழ்க்கை மாறுறதுக்கு வழி என்ன, இயேசு கிறிஸ்துவின் வசனம். இயேசு கிறிஸ்துவ கிட்ட போகணும்னா அவருடைய வசனத்தை அறிந்து கொள்ளத்தக்கவண்ணமாக நான் போகணும். ஏன்னா ஒரு வசனத்தில் அவர் சொல்றாரு, என்னுடைய கட்டளையின்படி கீழ்ப்படுகிறவர்களே என்னுடைய தாயும் சகோதரனுமாக இருக்கிறார்கள், அந்த மாதிரி சொல்லுவார். இது இவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் ஆயக்காரரும் பாவிகளும் முத்திரிக்கப்பட்ட சொசைட்டியில் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவ தேடி அவரோடு ஒரு வாழ்க்கைக்கு உள்ளாடி போரும்படியாக, அவருக்கு மனிதனில் இடம் பிடிக்கும்படியாக, அல்லது அவருக்கு சத்திய வசனம் தான் உண்மை என்று அறிந்து கொண்டனால அவங்க இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தாங்க, வசனத்தை கேட்க முடியாது. ஒன்று இயேசு கிறிஸ்து அவங்க என்ன பண்ணார், பிடிச்சி வெளியே தள்ளினாரா? கிடையாது. அவரை பிடிச்சி ஒதுக்கி விட்டார். அவர் அதே சொசைட்டியில் தான் ஜீவிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் யாரையுமே
தள்ளி சொல்லலை. முதல் வசனம் இதான் சொல்லுது. 2ஆம் வசனம் இடத்துல இருக்கு. முதல் வசனத்தில் உள்ள காரியம், இயேசு கிறிஸ்துவ ஆயக்காரரும் பாவிகளும் வசனத்தை கேட்கும்படியாக தேடி வந்தார்கள். நம்மளை இந்த நாட்களில் நம்ம வெளியில் போகிறோம், வர்றோம், பழகுறோம். நம்மள்கிட்ட வந்து நின்றுட்டு என்ன காரியத்துக்காக நம்மகிட்ட வந்து பழகுறாங்க? வசனத்தை கேட்கும்படியாக. நம்மளோட வாயிலிருந்து எப்போவுமே இயேசு கிறிஸ்துவை குறித்துள்ள ஒரு சாட்சி வந்து கொண்டிருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை வசனத்தை பிரதிபலிக்கிற வாழ்க்கையாக இருக்கா? எப்போதுமே வசனத்தை குறித்து பேசுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கு, இன்க்ளூடிங் மீ. நமக்கு எனக்கு அந்த மாதிரி வாழ்க்கை இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக 10% இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவ 10% இருந்து அவர் தச்சனாக இருந்தவர். அந்த மாதிரி அவரும் வேலை செய்து தான் அன்றாட வாழ்க்கையை ஜீவித்து கொண்டிருந்தார். இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு என்ன சொல்லுவோம், பிதாவோடு கூட ஒரு ஐக்கியம் இருந்ததுனால வசனத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார், பிதாவை குறித்து பேசி கொண்டிருந்தார். நம்ம வாழ்க்கையிலையும் வசனத்தின் கருத்துக்களை குறித்து, வசனத்தின் இம்பார்ட்டன்ஸ் குறித்து நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்? நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், நம்ம தெருவுலையாக இருக்கட்டும், வீட்டிலையாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம செய்கிற வேலை ஸ்தலத்தில் எல்லாத்துலேயும் வசனத்தை குறித்து பேசத்தக்க வண்ணமாக இருக்கு. உண்மையான வசனத்தை எங்கே பேசுகிறோமோ அந்த இடத்துல பாவிகளும் மாயக்காரரும் கண்டிப்பாக வருவாங்க. நாட்களில் நிறைய பேர் அற்புதத்தை பற்றி பேசுகிறாங்க, அதிசயத்தை பற்றி பேசுகிறாங்க, இன்னும் சொல்ல பிளெஸிங்கை குறித்து பேசுகிறாங்க. எல்லாம் தேவைதானா? இல்லைன்னு சொல்லலை. அது தேவன் கொடுத்துருவார். அதை பற்றி பேச வேண்டிய தேவை கிடையாது. அதை பற்றி உள்ள ரகசியங்கள் ஒன்றும் கிடையாது. காசு இருந்துன்னா நம்மளை இங்கே என்ன பண்ணுறோம்? பணக்காரனாக இருப்போம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். காசு இல்லை, அதனால மக்கள் என்ன பண்ணுறாங்க? தேடி போகிறாங்க. எதுக்கு? அவன் எடுத்து வச்சிருந்த கமிட்மெண்ட், டெபிட்ஸ் அடைக்கிறதுக்கு, அல்ல கடனை நீக்கிறது தான் ஒருத்தன் காசு தேடி ஓடிட்டு இருக்கிறான். ஒரு ஆள் ப்ரேயருக்கு வர்றாங்க, இயேசு கிறிஸ்துட்ட வர்றாங்க. ஒரு பாஸ்டர் யார்கிட்ட போய் கேட்டு, பிரதர் எனக்கு இந்த பண பிரச்சனை இருக்குது, இதில் ஒரு போக்கு வழி எங்களுக்கு கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக அவங்களுக்கு மனதில் என்ன இருக்குது? கடன் பிரச்சனை இருக்கனால தான் அப்படி கேட்குறாங்க. இல்லைன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன தோணும்? சும்மா இருப்பாங்க. தேவன் எல்லாரும் ஆராதிக்கிற போது ஆராதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? அவர் வசனத்தை போதிக்கிறாருன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் நம்ம போகிற இடத்துல வருகிற இடத்துல எல்லாம் வசனத்தை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறவர்களாக இருக்கணும். இன்னும் ஆழமாக சொல்ல முடியும், கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறன்னா இயேசு கிறிஸ்துவோட ஃபாலோ பண்ணணும்னா வசனம் தெரிஞ்சாச்சு, ரசிக்கப்பட்டாச்சு, தேவன் அறிந்து கொண்டாச்சு, ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேரங்கள் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம்னா வசனத்தை பேசி இருக்கணும், வசனத்தின் ஆழத்தை சொல்லி கொடுத்துருக்கணும், ரட்சிப்பின் வலிய மார்க்கத்தை காமிச்சு கொடுத்துருக்கணும். இதுக்கெல்லாம் சபையை அண்டி போய் கொண்டிருக்கிற ஒரு நாட்களாக இருக்கிறது. சபையை அண்டி போறதுக்கு இல்லை. தேவன் சொன்னாரு, ரட்சிக்கப்பட்டவர்கள் அனைத்தினும் சபையில சேர்க்கப்பட்டார்கள். நாம வெளியே என்ன பண்றோம்? ஞாயிற்றுக்கிழமை வீச்சு வெளியே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்மளை பார்க்குற நேரம் ஒரு ஆயக்காரனும் பாவிகளாக இருந்தால்தான் இந்த சொசைட்டிக்கால ஒதுக்கப்பட்ட சில பேர், இந்த சொசைட்டிலால இரிட்டேஷன் அடைஞ்சிருக்கிற சில பேர், ஒதுங்கி இருக்கிற சில பேர், வாழ்க்கையில் மாற்றத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில பேர், குந்தி குறுகி என்ன பண்ணணும்னு தெரியாமல் இந்த சொசைட்டியில் ஜீவித்து இருக்கிறவங்க நம்மகிட்ட வசனத்தை கேட்கும்படியாக வருகிறார்களா? இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையை மாறணும். அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்ம நமக்குள்ளாடி சிந்திச்சு கொள்ள வேண்டும். இப்போ அப்படிப்பட்டவங்க இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுறாங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க தேடி வசனத்தை தேடி வந்தாங்க. அடுத்த 2ஆம் வசனம், அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகள் ஏற்றுக்கொண்ட அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார். அப்போ ஒரு கூட்ட ஜனங்கள், இந்த சொசைட்டியில் இன்னொரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கிறோமான்னு நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். இயேசு கிறிஸ்து இல்லை, அப்போ இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுற நம்ம அந்த கூட்டத்தில் இருக்கிறோமா இல்லையான்னு பார்க்கணும். ஒரு கூட்டம் பரிசேயரும் சதிசேயரும், இவங்களுக்கு வேலை என்னன்னா கமெண்ட் பாஸ் பண்ணுறதாவே இருக்கு. என்னன்னா இயேசு கிறிஸ்து கூட பாவிகளை கூடயும் ஆயக்காரர் கூட சாப்பிட போயிட்டு இருக்காரு. இது என்ன? ஏன்னா வசனம் கேட்க வர இடத்துல வசனத்தை கேட்டது மாத்திரமில்லை, இயேசு கிறிஸ்து அவங்க குடும்பத்துக்குள்ளாடி போய் அவங்களுக்கு ஃபேமிலியை மீட் பண்ணுறாரு, அவங்க கூட ஒரு ஐக்கியத்தை வைத்திருக்கிறாரு. எதுக்கு? அந்த ஆத்துமாயும் விலையேற பெற்றதுன்னு சொல்றதுக்கு ஒரு அடையாளமாக தான் அவர் செய்தார். எனக்கு எல்லா ஆத்துமா முக்கியம். அது மெயினாக என்ன பண்ண, நான் நீதிமான்களுக்காக வேண்டிய இல்லை, பாவிகளுக்காக வேண்டி தான் ரசிக்கப்பட, அவங்கள ரசிப்புக்குள்ளாடி கொண்டு வரணும். ஆனால் பிடியாளிகளுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், நல்லா இருக்கிறவங்களையும் வரல. நான் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இடத்துல கொடுக்குறேன். காரணம் என்னன்னா, நிறைய பேர் நான் பெர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்கள தேடி அவர் வரல. யார் கன்ஃபர்ஸ் ஆகுறாங்க, எனக்கு உன்னுடைய வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு ஃபேமிலிக்கு உள்ளாடி வந்துருந்து அவர் சாப்பிட்டுட்டு போறாரு. அதான் சொல்றேன், நான் கதவை தட்டி கொண்டிருக்கிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அதை திறந்தால் நான் அவனோடு இருந்து உள்ள பிரவேசித்து அவரோடு கொண்டு என்ன பண்ணுவேன்னா சாப்பிடுவார்னு போட்டிருக்கு.
மலையாளத்தில் அழகாக போட்டிருக்கும், மத்தாளம் கழிக்கும். அப்போ இந்த நாட்களில் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எந்த சொசைட்டியில் இருக்கிறோம், இந்த சொசைட்டியில் யாராக இருக்கிறோம், பரிசு சரி செய்கிறாக இருக்கிறோமா, இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்ம யாரையாவது வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி, ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, ஏன் இவன் எல்லாம் வந்து இங்கே வந்துட்டு இருக்கிறான், இயேசு கிறிஸ்து இவரு கூட எல்லாம் இருக்கிறாங்க, அந்த மாதிரி நம்ம வந்து இவங்க இந்த பாவிகளும் ஆவியக்காரர்கள் கூட இவன் வந்து பழகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றதா என்னுடைய வாயா இருக்கிறதா, இல்லைன்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு இருதயமாக என்னுடைய இருதயம் இருக்கிறதா? ரெண்டு காரியம். ஒன்று பேசுகிற காரியம், ஏற்றுக்கொள்கிற காரியம். நம்ம இந்த சொசைட்டியில் யாரா நான் இருந்துட்டு இருக்கிறேன், இன்னொரு ஆளை பற்றி பேசுகிற ஒரு அனுபவத்தில் உள்ளவனாக இருக்கிறேன்னா, இல்லைன்னா பாவிகளாகவும் ஆயக்காரணமாக இருக்கிற அல்ல ஒதுக்கப்பட்ட, நான் முதல்ல சொன்னது போல யாருக்கும் தேவையில்லாத ஒதுக்கப்பட்ட உடஞ்சு போயிருக்கிறவன், என்ன பண்ணுறான்னு தெரியாமல் குடிகாரனாக இருக்கலாம், அல்ல ட்ரக்ஸ் அடிக்டாக இருக்கலாம், அல்ல ஏதோ ஒரு காரியத்தில் சொசைட்டி மத்தியில் வந்து ஒரு லாபரிங் பண்ணிட்டு இருக்கவனா இருக்க இடத்துல அவரோடு இருந்து அவருடைய மாற்றுவதற்கான ஒரு காரியத்தை ஸ்டெப் எடுக்கிறவனாக இருக்கிறானா, இல்லைன்னா இவங்க எல்லாம் இந்த ஆளையா இவங்க கூட எல்லாம் கம்பெனி வச்சிருக்கிறாரு, அவன் எல்லாம் மோசமானவன், அவன் இப்படிப்பட்டான் அப்படி சொல்லிட்டு இருக்கிற ஒரு நாவானா இருக்கிறானா? இந்த இயேசு கிறிஸ்துவ வசனத்தின் உண்மையாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் இன்னொரு ஆளை குறித்து நியாயத்திற்கத்தக்க வண்ணமாக இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன் அழகா சொல்றாரு இதுல. என்னன்னா அவர் வந்து அவருக்கு வசனத்தை கேட்கும்படியாக தான் ஒருத்தன் ஓடி வர்றான். அப்படி ஓடி வர்றவன் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, அவனை வசனத்தை கேட்கும்படியாக ஓடி வருகிறவனுக்கு நம்ம வசனம் போதிக்கிறவர்களாக இருக்கணும், அவனை புறம்பே தள்ளுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. இதுக்கு நம்ம ஈஸியாலாம் இது பண்ண முடியும். நல்ல டிக்னிட்டியில் இருக்கிறோம், நல்ல ஒரு பொறுப்பில் இருக்கிறோம், நம்ம நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கிறோம், நல்ல படிப்பு இருக்குது, நல்ல பணம் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிந்து வைத்துட்டு இவ்வளோ இருந்த பிறகு நம்ம யாரையும் உள்ள அலோவ் பண்ணலை, இல்லைன்னா வசனம் சொல்ல தெரியல, வசனம் சொல்ல முடியல, வசனத்தை குறித்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் பாவிகளையும் பாவிகளையும் ஆயக்காரனையும் நம்ம தள்ளி வைக்கிறதா இருந்தால் நான் இன்னும் இந்த சொசைட்டியில் தேவனோடு இருக்கிறவனா இல்லை, தேவனை விட்டு தூரம் சென்று இருக்கிற. ஒருவேளை நீங்கள் ஆராதிக்கலாம், ப்ரேயர் பண்ணலாம், அநேக காரியங்கள் செய்யலாம், ஆனால் தேவனுக்கு பார்வைக்கு தேவன் செய்கிறது போல செய்கிறவர்களாக நம்ம இல்லை. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்படி செய்யாட்டாலே நம்ம பரிசுத்த வாழ்க்கைக்கு உள்ளாடி இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நான் ஒருத்தனை புஷ் பண்ணி வெளியே தள்ளுறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுக்கு நான் எனக்கு டிக்னிட்டி, எனக்கு படிப்பு, எனக்கு அந்தஸ்தை பார்த்து நான் என்ன பண்ணுறேன், மாறி நிற்கிறேன். இவங்க கூட எல்லாம் கவனி வைக்க முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்து மாறி நிற்கிறேன். நாம் எப்படி பரிசுத்தவான்கள் சொல்ல முடியும்? கண்டிப்பாக சொல்ல முடியாது, எவ்வளோ தூரம் தான் வசனத்தை படித்தாலும். ரெண்டாவது வசனம் என்ன சொல்லியிருக்கு, இன்னொரு ஆள்கள் சொல்கிறாங்க இவங்க எல்லாம் ஏன் இவங்க கூட கம்பெனி வச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆள்களாக நம்ம இருக்கக்கூடாது. எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையாக இருக்கணும். ப்ளஸ் இப்படிப்பட்டவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை வந்து கூட்டம். நம்ம டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கூட்டம், டைம் இல்லையா விட்டுருங்க. டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் அவங்க வாழ்க்கை மாறுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். நம்மளை அவங்க தேடி வரணும் ஃபஸ்ட்டு, அதுக்கு ஏற்ற விட நம்மளோட வாழ்க்கை இருக்குன்னு. ரெண்டாவது தேடி வந்தால் அவன்கிட்ட பேசுறது மாத்திரம் இல்லை, அவங்களோடு அவர் என்ன பண்ணாருன்னா சாப்பிட்டாருன்னா அவங்க ஷேரிங் மென்டாலிட்டி. நீ நான் ஒன்று தான், நம்ம எல்லாம் பிரித்து பேச வேண்டிய ஆள்கள் கிடையாது. அது ஜாதியோ மதமோ இல்லைன்னா இங்கே உள்ள படிப்போ அந்தஸ்தோ பணக்காரன் ஏழை இதெல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, எல்லாரும் கூட சமமாக இருந்து சாப்பிட்றவராக இருந்தார். எதுக்கு ஒருத்தனுடைய வாழ்க்கை மாறுவதற்கு அவர் காரணமாக இருக்கணும்னு விருப்பப்பட்டார். அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம இந்த நாட்களில் இந்த சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா நம்ம வந்து யோசிக்கணும். இன்னும் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் நான் வரல. ஒயிட் அண்ட் ஒயிட் போடலாம், பிளாக் அண்ட் பிளாக் போடலாம், இல்லைன்னா ட்ரெஸ் பண்ணலாம், பயங்கர பரிசுத்தமாக நம்ம எல்லா காரியத்திலும் முன்னோக்கி நிற்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியில் இல்லை. ஆனால் நான் என்ன சொல்லுவேன், எவ்ரி திங் ஆர் ஜீரோ, இதெல்லாம் ஜீரோ பிஃபோர் காட். நான் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன காரியத்தை நம்மளால் செய்ய முடியலைன்னா நம்ம பெரிய காரியத்தை கண்டிப்பாக செய்ய முடியாது. இதனால் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களில் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக நாம் பிரயாசிப்போம். ஆமென்.